இந்த எக்ஸாம்லாம் வச்சுட்டு இந்த இங்கே கூடியுள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கொஞ்சம் பயமாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பயமா? அடாடாடா நம்பிட்டோம். இல்லை, அங்கே வந்து நம்ம வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து பயங்கரமாக கத்தி நம்ம அந்த ரகலை கேஸ் அந்த க்ரௌடே வேற இல்லை. இது ஒரு மாதிரி டீசெண்டாக வந்து அப்படியே எல்லாருமே கப்பிச்சு கொண்டிருக்கோம். ஒரு எனக்கே அப்படிதான் இருக்குது கொஞ்சம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். அண்ட் நான் வந்து அங்கே நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சேன், பட் பேசுகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அங்கே அமையல. ஃபஸ்ட்டு வந்து முத்தையா சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எங்களை மாதிரி வந்து சின்ன திரையில் உள்ளவங்களை வந்து பெரிய திரையில் வந்து எங்களை வந்து காமிக்கணும்னு நினச்ச அந்த நல்ல மனசுக்கே ஒரு மிகப்பெரிய நன்றி சார். ஸோ அதுக்கப்புறமா வந்து கார்த்தி அண்ணாவெலாம் வந்துட்டு நான் வந்து ஆன் ஸ்க்ரீனில் பேப்பரை வச்சு வந்துட்டான் தலைவா அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ பக்கத்தில் நிற்கும் போது நம்ம ஓகேவா அப்படிலாம் வந்து கேட்கும்போது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதே மாதிரி அவர் மட்டும் ஆக்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறவங்க நாங்கள் சுற்றி ஆக்ட் பண்ணும் போது கூட வந்துட்டு நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க, நல்லா இந்த ஸ்லாங்லாம் கரெக்டாக எடுக்கிறீங்களே அப்படின்னு அவர் நோட் பண்ணி ஒரு விஷயமும் சொன்னார் கார்த்தியனா. ஸோ அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றினா. அதுக்கப்புறமா வந்து 2D ப்ரொடக்ஷன் எனக்கு வந்து நம்ம கொஞ்சம் படங்கள் வந்து பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி நான் ஒரு ப்ரொடக்ஷனை சீரியஸாக பார்க்கல. ஏன்னா எப்படி வந்து சூர்யா அண்ணாவாக இருக்கட்டும், கார்த்தி அண்ணாவாக இருக்கட்டும், ஒரு பெண்களை மதிக்கிறதுல வந்து ஒரு சிறந்த ஒரு கேரக்டராக வந்து இருக்காங்களோ அதே மாதிரி அந்த ப்ரொடக்ஷனுமே. ஸோ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறதுலேருந்து அங்கே கார் அனுப்புறதுலேருந்து எல்லாமே முடிஞ்சிடும். யாருப்பா நீங்கள் இப்படி கவனிக்கிறீங்க, சம்பளமும் கொடுக்குறீங்க, சாப்பாடும் போடுறீங்க, வாய்ப்பும் கொடுக்குறீங்க, எப்படி அப்படின்னு பார்த்தா லாஸ்ட் எண்ட்லையுமே வந்துட்டு இது ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் சார் குறையா எனக்குலாம் அதெல்லாம் ரொம்ப டூ மச் சார். நான்லாம் ப்ரொடக்ஷன் சாப்பாடு கொடுத்தாலே ஆக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் சார். நீங்கள் வந்து காசு கொடுத்து இந்த மாதிரி வந்து அந்த மரியாதை. ஸோ அந்த மாதிரி ஒரு பெண்களை வந்து எப்படி மதிக்கணும், எப்படி பார்க்கணும் அப்படின்றது வந்து ஸோ அது வந்து இதில் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு புதுசாக பார்த்தேன். யாருமே வந்து இன்றைக்கி வந்து வா வா போ அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ வாங்க போங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப ரெஸ்பெக்டாக வந்து கூப்பிட்டாங்க. ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து மனோஜ் சாருக்கு பேராக தான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமே வந்து என்னென்னா இதில் எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஆட்கள். ஸோ நம்ம வந்து டிவியில் இருந்தாலும் நம்ம வந்து ஆன் ஸ்க்ரீனில் பார்த்துருப்போம், இல்லை வந்து இவங்கெல்லாம் நிகழ்ச்சியில் வரும்போது நம்ம ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து கிளாப் பண்ணியிருப்போம். பட் இன்றைக்கி அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அவங்களும் மற்றவங்களும் ஒன்று அப்படின்றதுல எல்லா விதத்துலையுமே காமிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து அதிதி. ஸோ அதிதி வந்து இந்த ஃப்ரெஷர் பீஸே கிடையாது. அது நம்மளை எல்லாம் இவ்வளோ வருஷம் ப்ராங்க் பண்ணி ஒழிச்சு வச்சிருக்காங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே ஹாஃப் சாரிலாம் கட்டிட்டு இப்போ தான் ஹீரோயின் மாதிரியே இருக்காங்க சீரியஸாக, அந்த மேக்கப்லாம் போட்டு அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கிராமத்துக்கு வந்து என்ன வேணுமோ அது அப்படியே வந்து வெயிலில் நிற்க சொன்னாலும் நிற்பாங்க. அந்த மாதிரி அந்த ஸ்லாங் எடுக்கிறதும் சரி. ஸோ அதிதி வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் இந்த ஸ்டேஜ் அமைச்சு கொடுத்ததுக்கும் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் இதே இடத்துல வந்து 2D ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ரிக்வஸ்ட் சார், அடுத்தடுத்த படத்தில் ஏதாவது சின்ன சின்ன ரோடு இருந்தால் கூட பரவாயில்ல, நான் வந்து பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ.